வீட்டுக்கு போய் ரொம்ப குற்ற உணர்வாக இருந்தது. என்னடா நம்ம நாட்டுக்கு வந்து இப்படி ஒருத்தரை வந்து இப்படி செஞ்சிட்டானுங்களே அப்படின்னு. அதுவும் உத்தரப்பிரதேசிலேருந்து வந்தவன், ஒரு ஹிந்தி சொல்லி கொடுக்குறவன், இந்த மக்களை இப்படி திசை திருப்பி கொண்டுட்டானுங்களான்னு எனக்கு ரொம்ப குறுகி போயிருந்தேன். சார், வேனில் போயிட்டு இருக்கும்போது 2 குழந்தைங்க ஸ்டெயின், 3 பேரையும் வேனில் வச்சு குளிச்சுட்டாங்க. இல்லை, அங்கே போய் அந்த கிராமத்தில் தங்கியிருக்காங்க. மனோகர்பூர்னு கிராமம், அந்த கிராமத்தில் தங்கியிருக்காங்க. அவங்க போன இடத்துல வந்து அவங்க கூட்டு பிரார்த்தனையெல்லாம் பண்ணுவார்ல, அவர் ஒரு கிறிஸ்தவ பாதிரியார். இந்த லெப்ரஸிக்கும் அவர் தான் தொண்டு பண்ணார். அங்கெல்லாம் யாரும் தலை வச்சு கூட படுத்துக்க முடியாது. அவங்க அந்த இடத்துக்குலாம் எப்படி தான் போனாங்கன்ட்டு. அப்போ வந்து நைட்டு திட்டம் போட்டு அவங்க தூங்குறதுக்கு வேற இடம் இல்லை. அவங்க அந்த வண்டியிலே தூங்கியிருக்காங்க. தூங்கிட்டு இருக்கும்போது நைட்டு 1 மணிக்கோ நம்ம 12, 1 மணி, 1:30 மணி, 2 மணிக்கு அது அப்படியே போய் எல்லாத்தையும் அந்த கதவெல்லாம் அடைச்சிட்டு உள்ள நெருப்ப போட்டானுங்க. நான் போய் நான் போகும்போதுலாம் டெட் பாடிலாம் நான் கையில் பார்க்கும்போது என் மைண்ட்லேயே இந்த பையன் தான் அந்த பெரிய பையனா, இந்த பையன் தான் சின்ன பையனா, அவர் பெரிய பாடி பார்த்தோன்னு தெரியுது அவருன்னு. இந்த பையனை அந்த பையனை அந்த மண்டவோடு நீல அளவு வச்சு நானாக ஒரு முடிவு கெஸ் பண்ணுறேன். அப்புறம் அதெல்லாம் எடுத்து அதுக்கு ஒரு சின்ன காஃபின் ஒரு தற்காலிகமாக சவப்பெட்டிலாம் தயாரித்து ரொம்ப நாள் நானும் என் மனைவியும் போய் அவங்க வீட்டில் போய் கண்ணெல்லாம் கலங்கி நான் ஒரு மாவட்ட கலெக்டராக இருக்கேன், ஆனால் மனுஷன் தானே, ஆனால் எனக்கு பெரிய இந்த நாட்டில் நம்ம நாட்டில் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அழுகையாக வருது. அவங்க வந்து எங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. எங்களை வருத்தப்படாதீங்க, நான் அவங்கள மன்னிச்சிட்டேன்னு சொன்னாங்க. எனக்கு அதான் சொல்லுவோம், மன்னிச்சிட்டேன்னு என்கிட்ட சொன்னாங்க. என்கிட்ட தான் சொன்னாங்க, நான் அவங்கள மன்னிச்சிட்டேன், நீங்கள் அழுகாதீங்க. அப்போ எனக்கெல்லாம் அந்த நிகழ்ச்சி என் மனசில் ஒரு ஆறாத வடுவை ஏற்படுத்துச்சு. அதை நான் இன்னைக்கு சுமந்துட்டு தான் இருக்கேன். அந்த ஒவ்வொரு ஜனவரி மாதம் அந்த நாள் வரும்போது நான் முகநூலில் பதிவு போடுவேன். அண்மையில் கூட அவர் மனைவி இப்போ திருப்பி அங்கே ஆஸ்பத்திரி திறந்து வைக்கிறதுக்கு என்னை தான் கூப்பிட்டாங்க. தொடர்பில் இருக்கேன். பட் எனக்கு உண்மையில எனக்கு அந்த செய்தி இதை பேசுவீங்கன்னு நினைக்கவே இல்லை. எனக்கு இன்னைக்கு இந்த இன்டர்வியூக்காக பார்க்கும்போது சார், தமிழ் நெடுஞ்சாலை புத்தகத்தை இன்னொரு வாசிக்கும் போது எனக்கு இந்த சம்பவம் திருப்பி பட்டுச்சு. உண்மையிலே எனக்கு இன்னைக்கு வாசிக்கும் போது எனக்கும் இன்னைக்கு நெஞ்சு ஒரு மாதிரி. இன்னைக்கு கூட என்னை பார்க்க வந்தார், இந்த லைப்ரரியில் ஒருத்தர் பார்க்க வந்தவர். அவர் எழுதின புத்தகத்தை, ஆங்கில புத்தகத்தை காட்டுறாரு. அதில் வந்து ரெயின் ஃபாரஸ்ட் ப்ளூரலிசம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க சார். இந்த நாட்டுடைய பன்மியத்தை வந்து மலைக்காட்டு பன்மியம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அந்த மலைக்காட்டு பன்மியம்ங்கிற அந்த உருவகம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால உங்கள் படத்தை போட்டு இந்த மலைக்காட்டெல்லாம் போட்டு இப்போ இந்த புத்தகத்தை கொண்டு வந்து இப்போ தான் கொடுத்துருப்பாரு. இப்போ நீங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் உங்கள் கண்ணதெல்லாம் கொடுத்துட்டு போகிறாரு. அதை என்கிட்ட திறந்து காமிக்கிறாரு. இப்போ இந்த மலைக்காட்டு பன்மியம்ங்கிறதே என் மனசுக்குள்ளே எப்படி வந்தது? இன்னைக்கு வரைக்கும் திருப்பி நீங்கள் சொன்னதுலேயே, நீங்கள் உங்களுடைய உருவகத்திலேயே, நீங்கள் பேசுகிற பண்பாட்டு அரசியலே மிக முக்கியமானது, இந்த நாட்டை வந்து நீங்கள் வந்து ஒரு உருக்குப்பானை இல்லை, அது ஒரு மெல்டிங் பாட் இல்லை, அது அமெரிக்காவில் சொல்கிற மாதிரி ஒரு சாலட் கிண்ணம் இல்லை, இது ஒரு மலைக்காட்டு பன்மியம். நீங்கள் தொடர்ந்து பேசிகிட்டே வரீங்க. இந்த மலைக்காட்டு பன்மியம்லாம் என் மனசுக்குள்ளே ஊர்னதே இந்த நிகழ்ச்சிகள் தான்.